இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாய்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற ஒரு குறள் தான். இந்த குறள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உடலின் தூய்மை நீராடுவதால் ஏற்படும், அதே மாதிரி உள்ளத்தின் தூய்மை அப்படின்னு ஒன்று இருக்குது, அது உண்மையை பேசுவதால் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த குறள் சொல்லுது. எங்கெங்க உண்மையை பேச வர்றாங்க, ஆஃபீஸில் ஒரு லீவ் வாங்கினா கூட 1000 பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொய்களின் நாயகன், ஏமாற்று பேர் வழி, திடீர் வளர்ச்சி, திடீர் மாற்றம், திடீர் வெற்றி, குப்பையில் கிடப்பவரை கோபுரத்தில் கொண்டு நிறுத்துகிற நம்மளுடைய ராகு, அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அறிவியல் சொல்லுது. ஆனால் ஜோதிடத்தில் ராகு கேதுக்கள் அப்படிங்கிற ஒரு நிழல் கிரகங்கள் இருக்குது, அது மனிதர்கள் மீது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். புராணப்படி இந்த ராகு கேதுக்கள் யார் அப்படின்னா, இதை பற்றி எல்லாருமே நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது தேவர்கள் எல்லாம் அமிர்தம் கிடைக்கும் பொழுது ஒரு அசுரர் தேவர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த அமிர்தத்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் கூட்டத்தில் உட்காந்துட்டு இருப்பாராம். இதை கண்டுபிடிச்ச சூரியனும் சந்திரனும் அந்த அரக்கரை காட்டி கொடுத்துருவாங்க. இதனால அந்த அரக்கனுடைய தலை துண்டிக்கப்படும் சொல்றாங்க. அந்த அசுரர் அமிர்தம் உண்டதால அவருடைய தலை துண்டிக்கப்பட்டாலும், தலை தனியா உடல் தனியா போனாலும் அவர் சாகலை அப்படின்னு சொல்றாங்க. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்ட அந்த அசுரர் தான் ராகுவாவும், அதே மாதிரி பாம்பின் தலையும் மனித உடலும் கொண்ட அந்த அசுரர் கேதுவாவும் சொல்றாங்க இந்த புராண கதையில. ஆனால் அறிவியல் படி இந்த ராகு கேதுக்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சூரிய குடும்பத்தில் இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிற கிரகத்தை நம்ம பார்க்கவே முடியாது கண்ணால். ஏன்னா இது ஒரு பருப்பொருள் இல்லாத, திண்மை இல்லாத, திடத்தன்மை இல்லாத ஒரு நிழல் கிரகங்கள், ஒரு ஷேடோ. பூமி தன்னை தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது, நிலவு பூமியை சுற்றி வருது. ஆனால் நம்மளுடைய பூமி சூரியனை சுற்றி வர அந்த சுற்றுப்பாதை இருக்கு இல்லையா, அதற்கு 5 டிகிரி சாய்வாதான் நிலவு பூமியை சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால தான் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் வந்து போகுது சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு டைம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருதுன்னு சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியும், சூரியனை மறைக்கக்கூடிய அந்த நிழல் தான் ராகுவாவும், சந்திரனை மறைக்கக்கூடிய அந்த நிழல் கேதுவாவும் சொல்லப்படுது. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் நிலவு வரும்பொழுது சூரிய கிரகணம் நடக்கும். சந்திர கிரகணம் எப்போ நடக்கும் அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி வரும்பொழுது நடக்கும். இப்படி ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு ஒரு மாதிரி இந்த சூரிய கிரகணமும் சந்திர கிரகணம் வரும்பொழுது அந்த சூரியனை மறைக்கக்கூடிய அந்த ஒரு நிழல் வந்துட்டு போகும் இல்லையா, அந்த இடத்துல கற்பனையா ஒரு புள்ளியை வச்சுக்கிறாங்க, ஒரு நோட் வச்சுக்கிறாங்க. அதுதான் ராகுவாவும். அதே மாதிரி சந்திரனை மறைக்கக்கூடிய ஒரு நிழல் வரும் இல்லையா, அந்த ஒரு பாயிண்டை குறிச்சு வச்சுக்கிட்டு அதை தான் கேதுவாவும் சொல்றாங்க. இப்படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்பொழுது கற்பனையா நம்மளுடைய புரிதலுக்காக வைக்கப்பட்ட அந்த 2 முனைகள்ல ஒரு முனையை ராகுவாவும் இன்னொரு முனையை கேதுவாவும் சொல்றாங்க. அதனாலதான் இவங்க 2 பேரும் எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸில் சுத்துவாங்க. எல்லா கிரகங்களும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னு தான் போவோம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும் மீனம், கும்பம், மகரம், தனுசு அப்படின்னு ஆன்டி கிளாக் வைஸில் போவாங்க. எந்தவித டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்திலேயே இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த 2 நிழல்களை ஆய்வு செஞ்சு இந்த 2 நிழல்களும் மனிதர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு அறிஞ்சு அதை ஷேடோ பிளானட், நிழல் கிரகங்கள், அதாவது பருப்பொருள் இல்லாத கிரகங்கள், இது திடத்தன்மை இல்லாத வெறும் நிழல் கிரகங்கள், ஆனால் இதுவுமே மனிதர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய ஜாதகத்தில் புகுத்தி இருக்காங்க. ஜோசியத்திலும் அதை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ராகு கேதுகள் ஏதோ நிழல் கிரகங்கள் சொல்றீங்க, அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் இந்த ராகு கேதுகள் எப்படி மனிதர்கள் மீது பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிறந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு வரும், வராமலும் போகலாம். ராகு திசை 18 வருடம், கேது திசை 7 வருடம் நடக்குது. இந்த ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு நிழல் கிரகம், இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு கிரகம். இது ஒரு மாயை, ஒரு இல்யூஷன் கூட நம்ம சொல்லலாம். எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம மூல முடுக்கல வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனை எல்லாருக்கும் தெரியும்படியான, அறியும்படியான ஒரு ஃபேமஸ் அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்றது யார் அப்படின்னா இந்த ராகு தான். யாருக்கு ஜாதகத்தில் ராகு நல்ல இடங்களில் உட்காந்து பருவத்தில், அதாவது நல்ல கரெக்டான ஒரு வயசுல ராகு திசை வருதோ, அந்த ராகு அவங்கள ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ராகு தீய கிரகங்களோடு சேரும் பொழுது அது கெட்ட விஷயத்தை நிறைய அள்ளி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ராகு எந்த அளவுக்கு பெரிய நல்லது செய்யுமோ அதே மாதிரி பெரிய கெட்டதையும் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பொதுவாக சொல்றாங்க ராகுவை பத்தி. ஒருவருடைய ஜாதகத்தில் ராகுதசை நடக்கும்பொழுது அந்த நபரை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி வெளி மாவட்டம், மாநிலம், நாடு அப்படின்னு சொல்லிட்டு தூர தேசத்துக்கு கொண்டு சென்று அங்கே பொருளீட்டை வச்சு அதன் மூலமாக பணத்தையும், பேரு, புகழ், இது போல நல்ல விஷயங்களையும் ராகு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே போல் புகழின் உச்சத்தில் இருக்க நிறைய நபர்களை வேண்டாத செயல்கள் ஈடுபட வச்சு அதன் மூலம் பெரிய கஷ்டத்தையும், இழப்பையும், துன்பத்தையும், அசிங்கத்தையும், அவமானத்தையும் இந்த ராகு கொடுப்பாரு, அவங்கள குப்பைக்கு தள்ளுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ராகுதசை நடக்கும்போது அந்நிய நபர்களோட தொடர்பு, நட்பு இது எல்லாமே கிடைக்கும். அதன் மூலம் நமக்கு நிறைய உதவிகளும் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பரவலாக ஜோசியத்தில் சொல்கிறாங்க.
சார் இந்த ராகு கேது பற்றி ஆராய்ச்சிலாம் எங்களுக்கு தேவை கிடையாது. வரப்போகிற ராகு கேது பயிற்சியால் இந்த 12 ராசிகளை எந்த ராசிக்கு நல்லது நடக்கும், எந்த ராசிக்கு கெட்டது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான வீடியோ கூடிய விரைவிலேயே நம்மளுடைய சேனலில் அப்லோட் செய்யப்படும். நீங்கள் அதை பார்க்கலாம். நம்மளுடைய சேனல் இருக்க கம்யூனிட்டி டேப்பில் நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஜோதிட நலனுக்கு மிகவும் பிடித்த கிரகம் எதுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஒன்று சனி, இன்னொன்று ராகுவை வச்சுருந்தேன். எல்லாரும் நிறைய பேர் சனியை தான் நீங்கள் சூஸ் பண்ணீங்க. ஆனால் எனக்கு ரொம்பவே பிடித்த கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். ஏன் ராகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ராகு தான் ரொம்ப சுவாரஸ்யமான, இன்ட்ரெஸ்டிங்கான, கணிக்க சிக்கலான ஒரு கிரகம். எனக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக பர்சனலாக ராகு அப்படிங்கிற கிரகம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அஸ்ட்ராலஜி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை ஜோசியராக இருக்கட்டும், இவங்க எல்லாருடைய கண்ணுலையும் விரல விட்டு ஆட்டுறவர் யாருன்னா ராகு தான். இப்போ ராகு திசை வரப்போகுது அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்து வச்சிருப்பாங்க. ராகு இந்த மாதிரி தான் செயல்படுத்த போகிறாரு, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அந்த 18 வருஷத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் எடுத்து வச்சிருப்போம். வரப்போகிற கிளைண்ட்டுக்கு இதை தான் நம்ம சொல்லுவோம். ஜாதகம் கேட்க வரவங்களுக்கு இப்போ ராகு திசை நடக்க போகுதுன்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருப்போம் இல்லையா, அந்த ப்ரெடிக்ஷனுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக வேற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கும். அவங்க திரும்ப நீங்கள் இப்படி சொன்னீங்க, இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மண்டையை பிச்சுக்கிட்டு என்னடா நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணால் வேற ஒன்று நடக்குது சொல்லிட்டு நமக்கே ஒரு குழப்பத்தை, ஒரு கன்ஃபியூஷனை அந்த ராகு கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ரொம்ப சாமர்த்தியமான, இன்டெலிஜென்ட்டான, ஜோசியக்காரியே ஏமாற்றக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது ராகு தான். அதே மாதிரி இந்த கலியுகத்துக்கு ஏற்ற கிரகம் எதுனா ராகு தான். ராகு தான் இந்த காலத்துக்கு செட் ஆகக்கூடிய கேரக்டர். முடிவாக இந்த வீடியோவில் ராகுவை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. தொடர்ந்து நம்ம ஜோதிட நலன் சேனலோட கை கோர்த்து இணைந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.